2023ஆம் ஆண்டில் மாரிமுத்து முதல் விஜயகாந்த் வரை நடந்த திரை பிரபலங்களின் மரணம் ஹாலிவுட்டையே உலுக்கியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் அரசியல், சினிமா, பொருளாதாரம், விளையாட்டு, பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் நடந்துள்ளது. அதில் ஹாலிவுட் வட்டாரத்தில் 2023ஆம் ஆண்டு சாதாரண ஆண்டாக இல்லை. இந்த ஆண்டில் நிகழ்ந்த தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர்களின் மரணம் திரைத்துறையை அதிர்ச்சியடையவும் செய்துள்ளது. அந்த வகையில் பிரபல இயக்குனரும் நடிகருமான சண்முகப்பிரியன் உயிரிழந்தார். வாழும் ஆலயம், பாட்டுக்கு நான் அடிமை, உதவும் கரங்கள் உள்ளிட்ட படங்களை இயக்கியதுடன் வெற்றி விழா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களுக்கு கதை வசனம் எழுதியுள்ளார். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். இதே போன்று இயக்குனர் கே. விஸ்வநாத் 92 வயதில் முதுமை காரணமாக உயிரிழந்தார். இவர் ரசிகர்கள் மனதில் என்றும் இடம்பெற்ற சலங்கை ஒளி, சிப்பிக்குள் முத்து உள்ளிட்ட படங்களை இயக்கியதுடன் குருதி புனல், முகவரி, ராஜபாட்டை, யாரடி நீ மோகினி, லிங்கா, உத்தம வில்லன் உள்ளிட்ட படங்களிலும் நடித்து உள்ளார். இந்திய சினிமாவில் உயரிய தாதா சாஹேப் பல்கே மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளையும் பெற்றுள்ளார். அதே வரிசையில் இயக்குனர் டி.பி. கஜேந்திரன் அவர்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இவர் கே. பால்சந்தர், விசு, ராம நாராயணன் உள்ளிட்டோர் இயக்கிய படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். எங்க ஊரு காவல்காரன், மிடில் கிளாஸ் மாதவன், பட்ஜெட் பத்மநாதன் உள்ளிட்ட வெற்றி படங்களையும் கொடுத்தவர். இயக்குனர்கள் வரிசையை தொடர்ந்து நடிகர் மயில்சாமி தனது 57வது வயதில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மாரடைப்பால் உயிரிழந்தார். தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் இருந்த மயில்சாமி மிமிக்ரி செய்து ரசிகர்களை கவர்ந்தவர். கடந்த ஏப்ரல் மாதம் பிரபல தயாரிப்பாளர் எஸ். சக்கரவர்த்தி உயிரிழந்தார். அஜித் நடித்த சிட்டிசன், ராசி, வாலி, முகவரி, ரெட், வில்லன், ஆஞ்சநேயா, ஜி, வரலாறு உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர். அதே போல கடந்த மே மாதம் இயக்குனரும் தயாரிப்பாளருமான நடிகருமான நம்ம மனோபாலா அவர்கள் கல்லீரல் பிரச்சனையால் உயிரிழந்தார். கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு மேல் நடித்த மனோபாலாவின் இழப்பு திரைத்துறையை அதிர்ச்சி அடைய செய்தது. அதனைத் தொடர்ந்து மலையாளம், தமிழ் திரைப்படங்களில் வில்லன் கேரக்டர்களில் நடித்த காசன்கான் கடந்த ஜூன் மாதம் மாரடைப்பால் உயிரிழந்தார். இதே வரிசையில் ஒருதலை ராகம், பாலைவனச்சோலை, வள்ளி உள்ளிட்ட படங்களில் நடித்த கைலாஸ்நாத் உயிரிழந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் அங்காடி தெரு, நாடோடி படங்களில் நடித்த நடிகை சிந்து புற்றுநோயால் உயிரிழந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரெண்ட்ஸ், காவலன் படங்களை இயக்கிய இயக்குனர் சித்திக் மாரடைப்பால் உயிரிழந்தார். அபூர்வ சகோதரர்கள், அன்பே சுபம், கார்கி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் R.S. சிவாஜி. கடந்த செப்டம்பர் மாதம் இவரும் உயிரிழந்தார். அதே போல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து கடந்த செப்டம்பர் மாதம் மாரடைப்பால் உயிரிழந்தார். இவரது மரணத்தால் எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சியிலும் உறைந்தனர். பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த என் உயிர் தோழன் படத்தில் நடித்த பாபு பக்கவாதத்தால் உயிரிழந்தார். அதே போல என்னமா கண்ணு, லூட்டி, லவ்லி, விவரமான ஆளு, பிதாமகன், கஜேந்திரா உள்ளிட்ட பல படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் வி.ஐ. துரை அவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் நீரிழிவு நோயால் உயிரிழந்தார். மூத்த நடிகர் டி.எஸ். பாலையாவின் மகன் ஜூனியர் பாலையா கடந்த நவம்பர் மாதம் உடல்நலக்குறைவால் காலமாகி இருந்தார். கரகாட்டக்காரன், கோபுர வாசலிலேயே, சுந்தரகாண்டன், சாட்டை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களிலும் நடித்திருந்தார். அதே போல உயிருள்ளவரை உஷா, கரையை தொடாத அலைகள், மீண்டும் சாவித்திரி போன்ற படங்களில் நடித்த நடிகர் கங்கா கடந்த நவம்பர் மாதம் மாரடைப்பால் உயிரிழந்தார். புதுமை பெண், மௌனராகம், ஒரு கைதியின் டைரி, சின்ன கவுண்டன், அரண்மனை காவலன், காதல் கோட்டை உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்த சங்கரன் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உயிரிழந்தார். அதே போல டிசம்பர் 24ஆம் தேதி நடிகர் போண்டாமணி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். 2 சிறுநீரகமும் பாதிக்கப்பட்ட நிலையில் போண்டாமணி உயிரிழந்தார். அதே போல கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி தேமுதிக தலைவரும் நடிகருமான நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்தார். கொரோனா பாதிப்பால் விஜயகாந்த் உயிரிழந்தார் என்று அறிவிக்கப்பட்டது. விஜயகாந்த் மரணம் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தியதாக பலரும் பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆண்டில் முக்கிய திரைப்பிரபலங்களின் மறைவு சினிமா உலகத்தையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது.